ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனிஸ் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் வறுவல். அதுக்கு வாழைக்காயை தோல் உரித்து எடுத்துக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வாழைக்காய் வறுவல். இப்போ வாழைக்காயை இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக கட் பண்ணாதீங்க, ஏன்னா தண்ணியில் வேக வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். மசாலா போடும்போது தின்னாக கட் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். இப்போ இந்த சைஸில் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு காயில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு, மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் அடுப்பை ஆன் பண்ணி மூடி போட்டு வேக விடுங்க. ரொம்ப தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும். நம்ம எண்ணெயில் வேற போட்டு பொரிக்கணும். நீங்கள் ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா மசாலா போட்டு பெரட்டும் போது வாழைக்காய் உடஞ்சி போயிடும். அதனால் இந்த சைஸில் கட் பண்ணி தண்ணியில் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வடிகட்டி வாழைக்காயை எடுத்துருங்க. நடுவில் கொஞ்சம் வாழைக்காயை பெரட்டி விடுங்க, அப்போ தான் மேலே இருக்க வாழைக்காயும் கொஞ்சம் வெந்து வரும். இப்போ இந்த பதத்தில் இருக்கும் போதே வாழைக்காயை வடிகட்டி எடுத்துருங்க. தண்ணி கொதிக்கலை பாருங்கள். இப்போ தண்ணி இல்லாமல் வாழைக்காயை வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ வாழைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனி மிளகாய்த்தூள், உப்பு, இது மட்டும்தான் இதுக்கு தேவை. இப்போ மசாலாலாம் வாழைக்காயில் படுற மாதிரி பெரட்டி விடுங்க. வாழைக்காய் சூடாக இருக்குது, அதனால் நான் இப்படி பெரட்டுறேன். இப்போ பெரட்டி வச்ச வாழைக்காயை கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும். ஏற்கனவே நம்ம தண்ணியில் வேற வேக போட்டிருக்கோம். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு வாழைக்காயை வறுத்து எடுங்க. இந்த வாழைக்காய் வறுவல் ஈஸியாக செஞ்சிடலாம். குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. எல்லா சாப்பாட்டுக்கும் இந்த வாழைக்காய் வறுவல் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக வாழைக்காய் வறுவல் வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள்.